Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சூர்யா சார் நானும்லாம் ஒரு ஒரு பெரிய போர்ஷன் ஒன்று இருக்குது. அது சின்ன போர்ஷன் தான். அது ஒரு 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 30-40 நாள் ஆக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. வேறு ஒரு படம் போனதுனால அந்த பெரிய கேரக்டர் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் சூர்யா சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்னாங்க, அவர் வந்து சின்னதாக இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நான் பண்ணேன். ஹீரோவில் பூஜா ஒரு அப்பா வேறு இருக்கீங்களாமே, அதனால் மாமனார் நம்பர் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. என் நம்பர் வேணும்னா அந்த கம்பெனியில் போய் வாங்கிக்கோங்க. மாயாவி ஆரம்பித்து இப்போ வந்து March 10th வரைக்குமே 20 years ஆகிடுச்சு. அப்போயும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா சாரோட இருந்தோம், இப்போயும் சூர்யா சாரோட இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ரெட்ரோ வந்து மிகப்பெரிய, எனக்கு நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு சூர்யா சாரும் கார்த்திக் சாரும் டப்பிங் தேட்டரில் பார்த்தேன், கார்த்திக் சுப்ரா பார்த்தேன். இன்னும் பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்னே பெரிய லவ் ஃபிலிம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்களே, இன்னும் பெரிய காதல் படமாக இருக்கணுன்னே சூர்யா சாரே சொல்கிறாரு. எனக்கு அப்படி தான் இவர் சொன்னார், இப்படி தான் ட்ரெய்லர் வேறு மாதிரி இருக்குது. சின்ன மேட்ரு எப்படி சார் செருப்புக்குள்ளே வச்சு அது ஒரு தேடுற கும்பல், அது ஒரு மாதிரி ஃபன் இலாரியஸாக கொண்டு போகணும் அப்படின்ற கான்செப்ட். இது வந்து கதை பார்த்திங்கன்னா எழுச்சூர் அரவிந்தன் சொல்லிட்டு அவர் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய கதை தான், அவர் தான் கதை, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கதை வந்து டோட்டலாகவே காமெடி தான், அவருடைய ஜானர் ஃபுல் காமெடி. ஸோ அந்த காமெடி கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபுல் ஃபன் மேடடாக ஒன்று பண்ணியிருக்கோம். காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்கவுங்களே ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருந்துச்சா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது வச்சுருந்தீங்களா? இல்லை, இந்த கதை கேட்கும் போதே ஃபஸ்ட்டு வந்த ஆப்ஷனே ஒரே ஆப்ஷன் இவர் தான், அண்ணன் தான், சிங்கமொழி அண்ணன் தான். வேறு ஆப்ஷனே இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி நடுவில் உட்கார வச்சிட்டாமே அண்ணன் தான். அவர்கிட்ட சொன்னீங்களா அது மாதிரி, அண்ணா உங்களை தவிர வேற யாரையும் யோசிக்கல? இல்லை, அது சொன்னோம்னா கொஞ்சம் ஓவராக பண்ணுறவரோன்னு சொல்லிட்டு அதனால் அந்த இடத்துல ஹைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு, ஓகே நம்மள தான் வந்து வலை போட்டு இழுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அண்ணன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். கடைசியாக கிடச்சிட்டார் அவர், கிடச்சி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான்றதை விட ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாரு, அண்ணனை தான் நாங்கள் வந்து மைண்டில் வச்சோம், அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது. இது எப்படின்னா மகாராஜாக்கு முன்னா மகாராஜாக்கு பின்னானா இந்த படம், இந்த வெப் சீரிஸ் இப்போ தான் இப்போ இதனாலே பல வாய்ப்புகள் பறி போகுமா? இல்லைன்னா ஓ அண்ணன் இது மாதிரிலாம் பண்ணுறாரு, காமெடி பண்ணுவாரான்னு ஒரு ஹெசிடேஷன் வந்துட்டு ஒரு சில சான்சஸ் மிஸ் ஆகுமா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்லை. அது யாராவது இப்போ உங்களை மாதிரி ஆளு தான், நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்க, இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு டேட்ஸ் இருந்து என்னோடய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துச்சுன்னா நான் போய் பண்ணுறதுல எனக்கு தயக்கமே கிடையாது. மற்றபடி இப்போ ராஜேஷ் சுசே அவராக இருக்கட்டும், ஐராவாக இருக்கட்டும், சிவாவாக இருக்கட்டும், மேமா, இப்போ நான் வந்து இது ஒரு வெப் சீரிஸ் இதுக்கு முன்னாடி ஜி5ல நான் அயலின்னு ஒன்று பண்ணேன். அதில் கூட சின்ன ஒரு பஞ்சாயத்து வில்லன்டிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன, இப்போ நம்ம அயலி பண்ணும்போது அதுக்கு புது டைரக்டர் முத்துக்குமார், பட் அங்கே வந்து கேமராமேன் இருக்கார். ஸோ வந்து எனக்கு வந்து நல்லா வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு ராம்ஜி இருக்கையில் நல்லா வந்துடும் தெரியும். ஏன்னா அப்போ தான் ரீசெண்டாக நான் வந்து கருப்பன் பண்ணோம், அதில் ஒரு போர்ஷன் ராம்ஜி சார் தான் பண்ணிட்டு போயிருந்தார். ஸோ அயலியில் வந்து ராம்ஜி சார் தான் இருக்கார் அப்படிங்கிற இன்னும் நல்லா வரும்னு அவர் இல்லை, நான் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை. ஸோ இந்த கதையை பொறுத்தளவில் எழுச்சூர் அரவிந்தன் எழுதியிருக்கார், ராஜேஷ் சூசை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இவர் வந்து நாகாட்ட இருந்தவர், அவர் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் 4 போலீஸ் நல்லா இருந்தவர் கிருஷ்ணா, அவங்ககிட்ட எல்லாம் இருந்தவர். ஸோ ஒரு கதையே நல்லா இருக்குது, பேப்பர்லேயே பாதி வெற்றி தெரியுது. ஸோ இதில் வந்து நான் அதில் நடித்தேன், இப்படி தான் நடிப்பேன், இதில் நடிச்சிட்டேன், இனிமேல் இப்படி தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் என்றைக்குமே கிடையாது. ஸோ அவர் எல்லாம் பண்ணுவார்ப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சென்டென்ஸை வந்து சினிமாவில் இருக்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவர் அதுவும் பண்ணுவார், இதுவும் பண்ணுவார், இது எல்லாமே பண்ணுவார் அப்படிங்கிறதா ஒரு நடிகருக்கு அதுதான் தேவைப்படும். நம்ம அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும், நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற ஏஜ் எனக்கு கிடையாது.
நான் இதை தான் பண்ண போகிறேன். எனக்கு அப்புறம் வர்றவங்ககிட்ட ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து இப்படி ஒரு படம், இந்த கதை, இந்த கேரக்டர்னு சொல்லி வரும்போது அவங்கள போய் குழப்பி, நான் இப்படி தான் பண்ணுவேன், இதை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா இன்றைக்கி சாய்ஸ் நிறையா இருக்குது. கரெக்ட். ஒன்று இல்லைன்னா இன்னொருத்தர் போயிடுவாங்க. என்னை விட்டு போகையில் எங்கள் வீட்டு வாசப்படியில் தலைவா இது சரிப்பட்டு வராது, இந்த அங்கிட்டு வண்டியை விடுங்கன்ட்டு போயிடுவாங்க. இல்லாட்டி இதை கேள்விப்பட்டு தலைவா அங்கிட்டு யாருமே வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ இவர் இந்த ஏரியாவில் தான் இருக்கார். சில பேர் போலீஸாக நடித்தோடனே நான் போலீஸாக இனிமேல் நடிக்க மாட்டேன், டாக்டராக நடித்தா இனிமேல் நீங்கள் என்ன டாக்டர் ஊசியாக போட போறியா, இல்லை போலீஸாக நடித்த எஃப்ஐஆர் நடிப்பீங்க. இருக்கிறத நீங்கள் நல்லா பண்ண வேண்டியதானே, புரியுங்களா உங்களுக்கு? சிவாஜி சார் போலீஸாக நடித்து தங்க போனதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்பெக்டராகவே டிஎஸ்பியாகவே நடிக்கவே இல்லையா? அதெல்லாம் எது நல்லா இருக்கோ அதை நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா போதும். நான் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் நான் 163 படம் பண்ணிட்டேன். அதில் வில்லேஜ் ஃபிலிம் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நான் சிட்டி தான் பண்ணுவேன், அமெரிக்காவில் தான் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். என்னைய மாதிரி நான் செஞ்சவனாக இருக்கானா? நோ, இனிமேல் வில்லேஜுக்கே வர மாட்டேன். வயலில் என் காலே படாது, ஒன்லி ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின்னா தலைவா விருகம்பாக்கத்தில் ஒரு பெரிய லூஸ் ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு செருப்புகள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், இன்னொரு வேறு ஏதாவது ஜாக்கிரதையாக இருந்தாலும், மகாராஜாவாக இருக்கட்டும், மணங்குத்திப்பராக இருக்கட்டும், சைக்கோவாக இருக்கட்டும், மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிறத அதை ஃபுல்ஃபில்லாக 100% நம்ம கரெக்டாக பண்ணிடணும். ஹவ் செருப்புகள் ஜாக்கிரதை ஹேப்பன்ட்? ஆக்சுவலி எனக்கு திடீர்னு கால் வந்தது. இபி சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டுமா உங்களுக்கு டேட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டாங்க. என்ன விஷயம் சார் என்ன அப்படின்னு. இல்லைம்மா ஒரு வெப் சீரீஸு. ஸோ வெப் சீரீஸ்னால எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா அதில் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இப்படின்னா ஒரு உங்களுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் அன்ஃபில்டர்டான ஒரு விஷயம்னா வெப் சீரிஸ். ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஜீன்னு சொன்னோன்னே கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஓகே Z5னா ஆமாம், அது ஜீனோடனே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. இல்லைம்மா Z5ல ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோம், ஸோ டேட்ஸ் இருக்கா? நான் சொன்னேன் என்னோடய கேரக்டர் என்ன எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சரிம்மா நேரில் வாங்க ஃப்ரீயாக இருந்தா. ஸோ நான் வென்ட் டு த ஆஃபீஸ். உள்ளே போனேன். ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் சார். ஓகேயா, நியர்லி ஒரு 10-20 பேர் உட்காந்துருக்காங்க. நடுவில் கௌஷிக் சார் Z5 ஹெட் அவர் உட்காந்துருக்கிறாரு. ஸோ நான் என்னை கூட்டிகிட்டு வந்தவர் சொன்னார், அவங்க கேரக்டர் என்னன்னு சொல்வீங்களா சார்? கேரக்டர் நீ ஒரு பைத்தியம் இப்படி தான் சொன்ன. எடுத்தோடனே சார் புரியல சார், நீ ஒரு பைத்தியமா அப்படின்னா. சார் புரியல. கூப்பிட்டு வச்சு திட்டுறீங்களா அப்படின்னு எனக்கு புரியல. நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். அது இல்லைம்மா கேரக்டர் கேட்டியே, நீ ஒரு பைத்தியம் அதில் அப்படின்னு சொன்ன. அப்படிங்களா சார், இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, இதில் எல்லாரும் ஒரு விதமான பைத்தியம், நீ தான் ப்ரைமரி பைத்தியம், நீ சயின்டிஃபிக்கலாகவே அதில் ஒரு பைத்தியம் ஓகே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன விஷயமே தான். எல்லாரும் ஒரு விதமான பைத்தியம். ஒருத்தர் இப்படி தான் சொன்னாங்க, ஹீரோ ரொம்ப கிளவர் நினைப்பாரு ஆனால் அவர் இல்லை. இன்னொருத்தர் ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயம் செய்கிறேன்ட்டு தப்பாக செய்வார் அது. பட் நீங்கள் ஆக்சுவலி பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சார் காமெடி எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, பண்ணதில்லை சார் அப்படின்னா. டேட்ஸ் இருக்கா? இருக்குது சார். ஓகே அவ்வளோதான். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், சேலஞ்சிங்காகவும் இருக்கும். பிகாஸ் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் இஸ் காமெடி. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுவோன்னு சொல்லி எடுத்து பண்ணேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட். 5ஆம் இதம் பார்த்தோம் ப்ரோ, சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்து அந்த பார்ட் 2 லோடிங் போடும்போது நாங்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஓகே எப்போ வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நடுவில் நீங்கள் செருப்புகள் ஜாக்கிரதை பண்ண போயிட்டீங்க. அது எப்படி ப்ரோ? அது 5ஆம் இதம் பார்ட் 2 அதோட கோ டைரக்டர் தான். அதை பக்கத்தில் அதை வரேன் நான் அப்படியே போகல லைனாவே இருக்காரு அவர் தான். ஸோ அதோட பார்ட் 2 நானும் தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். எடுத்து சொல்லுங்க இதோ பண்ண சொல்லி. எப்படி எல்லாருமே வந்துருவீங்க போல, லைனாக வந்துருவீங்க போல, அடுத்தடுத்து பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி. எப்படி ப்ரோ இது எப்படி ஹேப்பன்? அந்த அது பண்ணும்போதே இந்த ஸ்கிரிப்ட்லாம் பற்றி பேசினாரா? அதெல்லாம் எதுவும் இல்லை. பண்ணும்போது நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா இவர் அதில் கோ டைரக்டர் அண்ட் இவர் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அவர் ஆசை, எனக்கும் ஒரு பெரிய ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு முதல்ல கால் அடித்தார். ஸோ எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், லைக் இவர் பண்ண போகிறாரு, இவர் நம்மளை கூப்பிட்றாரு. இன்னொன்று இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் என்ன சொல்கிறது, ரொம்ப சூஸியாலாம் இருக்க முடியாது. நம்ம கிடைக்கிறதுல பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணி அதில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்து பண்ணாதான் ஓரளவுக்காச்சும் ரீச் ஆகும், நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கட்டங்களுக்கு போக முடியுங்கிற ஒரு கணக்கில் தான். இவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னாலேயும் எனக்கு இவர் கூட இருக்கணுங்கிற ஒரு ஆசை. ஐ ஷுட் பி தேர்.
அப்படின்னு சொல்லி. அதில் இவர் கேட்டார், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, நீங்கள் நீ பண்ணுற எனக்காக பண்ணுங்க டார்லிங் அப்படின்னு. நான் டெஃபினட்டாக பண்ணுறேன். ஆஃப்டர் நம்ம அந்த எப்படி சொல்கிறது, நாகா சாருக்கு அப்புறம் நாகா சார் நீங்கள் தான் நிறைய பேர் உங்களை தான் பாராட்டிட்டு இருந்தாங்க. ஃபுல் எஃபர்ட் நாளைக்கு நடக்க போகுதுன்னா முன்னாள் நாள் வரைக்குமே ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க உங்களுடைய. அது ஆக்சுவலி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா நம்ம அப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ என்னுடைய வேலையை தான் நான் பார்த்தது. மற்றபடி 5ஆம் வேதம் 2 எல்லாமே வந்து நாகா சார்கிட்டையும் அதை எடுக்கிற தயாரிப்புக்கிட்டையும் தான் இருக்குது. ஒன்று ZEE5 அது திருமணம் பண்ணணும், அதை வச்சு தான் நாம் எதுவுமே அதை பற்றி சொல்ல முடியாது. ஐ எம் ஜஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அப்படி தான் ஒர்க் பண்ணேன், அதுதான் நடந்தது. ஆனால் இப்போ போகும்போது நிறைய பேர் வந்துட்டு உங்கள் நம்பர் வந்து வாங்கணுன்றாங்க. ரெட்ரோவில் பூஜா ஹெக்டேவோட அப்பா வேறு இருக்கீங்களாமே, அதனால் மாமனார் நம்பர் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. எப்படி 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 இல்லைண்ணா போகும்போது நம்பர் வாங்கிட்டு போய் மாமனார் நம்பர் வாங்கிட்டு வந்தாருன்னா பூஜா ஹெக்டே மேம் அப்படியே கரெக்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ரெட்ரோவில் ஆக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. பூஜா ஹெக்டே அப்பாவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சூர்யா சார் நானும்லாம் ஒரு 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 பெரிய போர்ஷன் ஒன்று இருக்குது. அது சின்ன போர்ஷன் தான். அது ஒரு 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 30-40 நாள் ஆக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. வேறு ஒரு படம் போனதுனால அந்த பெரிய கேரக்டர் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் சூர்யா சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்னாங்க, அவர் அந்த சின்னதாக இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுன்னாங்க. நான் பண்ணது. அதில் இப்போ இந்த ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் நம்பர் வேணும்னா அந்த கம்பெனியில் போய் வாங்கிக்கோங்க. இல்லைண்ணா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம ஒரு பெரிய ரோல் கூப்பிட்டாங்க, ஆனால் ஒரு 3-4 நாள் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னும் போது என்ன ரோல் கூப்பிட்டாங்கன்றது சொல்லிட்டிங்கன்னா அது இன்னும் அவங்க இன்னும் வந்து அந்த 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 அவங்களோட பப்ளிசிட்டி இது இன்னுமே ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் அவங்க எல்லாமே அவருக்கு டைரக்டர் சொல்லுவார், ஹீரோ சொல்லுவாங்க, பூஜா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும். நான் ஒரு 5 to 6 days நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர். உங்கள் ரோல் பற்றி நல்லா எனக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி மாயாவி ஆரம்பித்து இப்போ வந்து March 10th வரைக்குமே 20 years ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து மாயாவி டு ரெட்ரோன்னு சொல்லி தான் நிறையா ட்ரெய்லர்ஸு, நிறையா இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ 20 வருஷமாக, அப்போயும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா சாரோட இருந்தோம், இப்போயும் சூர்யா சாரோட இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். வேறு அப்போ ரெட்ரோ வில் பி a பேங்கர். ரெட்ரோ படம் ரெட்ரோ வந்து மிகப்பெரிய, எனக்கு நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு சூர்யா சாரும் கார்த்திக் சாரும் டப்பிங் தேட்டரில் பார்த்தேன், கார்த்திக் சூப்பராக பார்த்தேன். இன்னும் பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்னே பெரிய லவ் ஃபிலிம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்களே, இன்னும் பெரிய காதல் படமாக இருக்கணுன்னே சூர்யா சாரே சொல்கிறாரு. எனக்கு அப்படி தான் இவர் சொன்னார், இப்படி தான் ட்ரெய்லர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அன்றைக்கி பேசிக்கிட்டோம் நான். ஆமாம்மா, இது ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக வரும் ரெட்ரோ. May 1 ஒரு அவங்களோட ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கும். கதையை நம்ம சூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கேட்கும்போது கதை நல்லாயிருக்கும், எடுக்கும் போது வேறு மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும்ல, லைக் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் முடிஞ்சு அப்படின்றது ஒரு டேர்ம் எவ்வளோ வருத்தமும் கொடுக்குது ஜென்ரலாக. இல்லை, ஒரு படம் ஓடுது அப்படியே பீக்கில் இருக்கும், ஒரு படம் ஓடலை அப்படியே டவுன் ஆகிடும் அப்படிங்கிறது, இது அப் அண்ட் டவுன்ஸ். இது யாருக்கு இல்லை, எல்லாத்துக்கும் தான் இருந்திருக்கு, எல்லாருக்கும் தான் இருந்திருக்கு. அதாவது 2 பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்திலே ஆக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி சார், பராசக்தி. ஒரு 20 படம் சின்ன சின்ன கேரக்டராக பண்ணி பெரிய ஹீரோவானவர் எம்ஜிஆர். நம்மளோட பாதை சிவாஜி சார் மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேயே தூக்குதா, இல்லை சின்ன சின்னதாக போய் பெருசாகிறோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு படம் பராசக்தி சூப்பர் ஹிட்டு, பெரிய பெரிய ஹீரோன்னு வந்துட்டார், தமிழ்நாடே போற்றக்கூடிய படமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4 படம் வில்லனாக பண்ணார் சிவாஜி சார், தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. ஆமாம், தெரியாது. ரஜினி சாரே இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவார். நான் கீழே விழுந்துட்டேன், நான் டப்பு சீக்கிரம் ரொம்ப நேரமாக யானை மாதிரி ரொம்ப நேரம் எழுந்திரிக்கணும்னா நான் குதிரை டப்புன்னு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வந்து சர்க்கிள் இல்லை, எல்லாத்துக்குமே சர்க்கிள் இருக்கும். ஒரு படம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சீரியல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் கொடுத்தவங்க. ஷாருக் கானே டிவி சீரியல்னு தான் வந்தவர், உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆனால் அமீர் கான் வந்து ப்ரொடியூசரோட பையன், பெரிய ஃபைட் மாஸ்டரோட பையன் சல்மான் கான், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் நம்மளுக்கு வந்து சினிமாவில் எது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் இருக்குது. ஆனால் வந்து
ஏற்றமும் சரி, இறக்கமும் சரி, அது யூசுவலாக வர்றது தான். அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். சொல்லுங்க, லைக் எனி ஸ்பெஷல் மொமெண்ட் இன் செருப்புகள் ஜாக்கிரதை? அதில் என்ட்ரி ஆனதுலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னா செருப்புகள் ஜாக்கிரதை. பிகாஸ் தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும் ஆஃப்டர் தட், லைக் முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக போச்சு டே. சூப்பர். செகண்ட் பார்ட்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. பிடிச்சாரு, அண்ணன் பிடிச்சாரு. அது நான் இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் யாருன்னு தெரியும்ல. இல்ல ஏதாவது இது வைரமாலா ஐயோ, இது ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்களை ஏதாவது காலி பண்ணாங்களா? அவர் போன சீரீஸ்ல காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வருவார், இல்லைன்னா வருவீங்களா? இந்த வேற மாதிரி வருவாங்க இதில் எல்லாம் போட்டு. என்னெல்லாம் காலி பண்ண நான் தான் இதில் எல்லாருமே காலி பண்ணியிருக்கிறேன். டார்ச்சர் பண்ணிருக்கீங்க? இல்லை லிட்ரலி 2 மர்டர் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். ஸோ ஓவராலாகவே ஸ்பெஷல். பட் ஒன் ஸ்பெஷல் மூமெண்ட் வாஸ் வித் சிங்கம்புலி சார். என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் அவர் ஹாய் சார்ன்னு அவர் ன்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா 2-3 டைம் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணேன், அவர் ன்ட்டு போயிட்டாரு. நான் கேட்டேன் விவேக் கிட்ட, ஏன் இப்படி பண்ணுறாரு? ஓகே, அவர் ஹாய் சொன்னாலுமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. சிடுமூஞ்சி நினச்சிருக்காங்க போல உங்களை. இல்லை, அப்போ அவர் சொன்னார், இல்லை அவர் வந்துட்டு சீன் மூடில் இருக்காரு, மேபி இஸ் ட்ரைங் டு இம்ப்ரோவைஸ் தட் சீன் பிகாஸ் யூஸ்வலி ஹி டஸ் தட். அப்போது அதுக்கப்புறம் சரி நான் கண்டுக்கல. நான் சொன்னேன் சரி சீனியர் ஆர்டிஸ்டில் நம்ம வந்துட்டு இதுவாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், எனக்கு அவர் காம்பினேஷனே வரலையே. யோசித்தேன், அடுத்த நாளே சார் காம்பினேஷன் வச்சுருக்காரு எனக்கு அவருக்கு. அந்த காம்பினேஷன் இட் வெண்ட் கப்புள் ஆஃப் டேக்ஸ். யூஸ்வலி சிங்கம்புலி சார் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிடுவார். ஓகே, டேக்ஸ் ரீடேக்ஸே போகாது. ஆனால் அன்றைக்கி ரீடேக்ஸ் போச்சு. அது நீங்களே சொல்லுங்கள் சார். என்ன சீன் சார்? இல்லை, அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் அந்த மென்டல் மாதிரி வந்து பேசுவாங்க. அது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுக்காக ஒரு விஷ் பண்ணுவாங்க. 1 பண்ணி 2 பண்ணி 3 பண்ணிடுவாங்க. அன்னைக்கு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது ஒரு 5-6 சீன் இருக்குது. அப்புறம் இது வந்து 10 மணிக்கு போகிறோன்னா அன்றைக்கி என்னமோ 2 மணிக்கு முடியும்னா சாயந்தரம் காலையில் 4 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனால் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே எஃபெக்ட் முடியுது, அதுக்கப்புறம் நைட் எஃபெக்ட் ஆரம்பிக்குது. நான் இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி என்னடா நான் போய் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ஆக்ட் பண்ணுறாங்க, நான் சிரிச்சிட்டேன். அப்புறமேல நான் போய் சரி அப்படின்னே லைட்டேன், என்னாச்சு என்னங்கிறாங்க. இல்லை அப்படின்னா இல்லை அந்த பிள்ளை அப்படி பண்ணுது அப்படின்ட்டேன். அப்புறமேலு திருப்பி பண்ணிச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணி சிரிப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அழைச்சி ரீல்ஸே எடுத்தேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க விருப்பத்துக்காக நான் போவேன். ரீல்ஸ் இங்கே வா, நீங்கள் வந்து நான் கூப்பிட்றேன், நீங்கள் மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் போங்க, திருப்பி வரேன், நான் உங்களுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணுறேன், நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாராட்டுறேன், இதை எடுப்போன்னு சொல்லி நான் இவங்களை அழைச்சி இவங்க பண்ண சொல்லி பண்ணேன். அது ரீல்ஸில் இருக்குது. மற்றபடி அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ஸோ இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா பண்ணுது அப்படின்னு ராஜேஷ் சொன்னேன், நல்லா பண்ணுதுன்னு. என்ன இப்போ படம் முடிய போகுது இப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ திஸ் வாஸ் த மோஸ்ட் ஸ்பெஷல் மூமெண்ட். ஒரு இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் காமெடியிலே லைக் என்ன சொல்கிறது, வெரி வெரி சீனியர் ஏஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் காமெடி பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிற சந்தேகத்திலேயே இருக்கேன் அப்போ வரைக்கும் கூட. அப்போது இப்படி கூப்பிட்டு அப்புறம் சொன்னார், நான்லாம் சிரிக்க மாட்டேம்மா, சிரிக்க வச்சுட்டேன். ஸோ இட் வாஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுதான் மோஸ்ட் ஸ்பெஷல் மூமெண்ட். சார் பாராட்டினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் விச் ஐ வாண்ட் டு மென்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நான் டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு டப்பிங் நான் பண்ணதே இல்லை லைஃப்பில். ஓகே, பண்ணவும் மாட்டேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். திடீர்னு என்னை கூப்பிட்டுமா டப்பிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்துருன்றாரு. சார் நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, சீன்ஸ்க்கும் இப்படி தான் கூப்பிட்றீங்க, ப்ரீஃப் பண்ண மாட்டீங்க, வந்து இதுதாம்மா அப்படின்ட்டு. இப்போ டப்பிங் ஆரம்பிச்சிச்சு, நான் டப்பிங் பண்ணுவேன் நான் சொல்லவே இல்லையே சார். இல்லை நீ ட்ரை பண்ண நல்லாயிருக்கும். என் வாய்ஸ்க்கு மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு டப்பிங் செட் ஆகாது, ஸோ நாங்கள் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் அதே மைண்ட் செட் தான். ஸோ என்னை கூப்பிட்டு இல்லை நீ ட்ரை பண்ணு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா ஓகே, ஆனால் உனக்கு ஆகும், நீ வா அப்படின்னாரு. அண்ட் அன்றைக்கி எத்தனை ஹவர்ஸில் ஒரே நாளில் மோஸ்ட்லி முடிச்சிட்டோம்ல சார்? எத்தனை எபிசோட் ஒரே நாளில் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அது எனக்கே நம்ப முடியல அது எப்படின்ட்டு. பட் இட் வாஸ் ஒன்லி தட் இஸ் ஒன்லி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் டைரக்டர் சார். ஓகே, எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஐ வாஸ் நோயிங் தட் ஓகே விவேக் இஸ் குட் அட் டப்பிங். சிங்கம்புலி சார் கேட்கவே வேணாம், எல்லாரும் பண்ணிடுவாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் நான் ஒரே நாளில் முடிச்சுட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக சூப்பர்.
நீ நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவேன் நினச்சி வந்தால் தான் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன் அதே நினப்பிலவா பண்ணிடலாம் அப்படின்றது. ஆமாம், இது வரைக்கும் நம்ம படம் மாயாவிலே அப்படி தான். இது வரைக்கும் ஜோதிகா மேம் வந்து டப்பிங் பேசினதே கிடையாது. ஆனால் அந்த படத்தில் வந்து ஜோதிகாவை ஆக்ட்ரஸாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டப்பிங் தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன தப்பாக தமிழ் பேசுகிறது தான் அதான் கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் ஃபுல்லாக ஹிந்தி படிச்சுட்டே இருந்தாலும் பாம்பேலே இருந்தவங்க நீங்கள் எப்படி தமிழ் பேசுவீங்கிறது அந்த படத்துக்கு வேணும். நீங்கள் வாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வந்து 1 டே பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு ½ டே பண்ணிட்டாங்க. அவங்களாலே நம்ப முடியல. நான் பண்ணிட்டேன். அதே அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வேல்யூபிள் டைம். அடுத்த சீரீஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.